கழுத்தில் வலி இருக்குல்லங்க, கழுத்தில் வலி, கை விரல் மரமரப்பு, தலை சுத்தல், வாமிட் சென்சேஷன்லாம் இருக்குல்லங்க, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மெயினாக ஏன் வருதுன்னா மனநிலையில் தாங்க வருது. டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸில் வேகமாக வேலை செய்கிறதுல, மன அழுத்தமோ உடம்பை போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணுறதுலேயும் தாங்க வருது. எப்படின்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேங்க. இப்போது கோபம் வருது. உங்களுக்கு கோபம் வந்து ஓங்கி ஒரு டேபிள் இப்படி தட்டினீங்க, சரி, அந்த ஓங்கி தட்டினதில் எந்தெந்த ஆர்கன்லாம் அந்த கோபம் வந்ததில் எந்தெந்த ஆர்கன் மெயினாக இன்வால்வ் ஆகுதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ கோபம் வந்தது மேபி மூளை, இதயம் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதை வச்சுக்கோங்க. கோபம் வந்தது அதுதானே, மூளையில் தானே வந்திருக்கலாம், இல்லை இதயத்தில் தானே வந்திருக்கலாம். சரி, அதெல்லாம் பாதிக்கணும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆல்ரெடி தெரியும். அப்படிங்கிறப்போ சரி, கோபம் வந்தது, அது கோபம் வந்து இந்த ஓங்கி தட்டினது, கோபம் வந்து கட்டளை போட்டது மூளைன்னு வச்சுக்கோங்க. அந்த ஓங்கி தட்டினது யாரு? ஓங்கி தட்டினது ஸ்பைனல் கார்டு. மூளை என்ன சொன்னாலும் அதை செயல்படுத்துறது ஸ்பைனல் கார்டு தான். மூளை நடக்க சொன்னால் நடக்க வச்சது யாரு? ஸ்பைனல் கார்டு. மூளை வந்து ஓங்கி தட்ட சொன்னால் தட்டினது யார்? ஸ்பைனல் கார்டு. மூளையில் வந்து ஒரு கோவம் வந்து ஒருத்தவங்களை ஓங்கி அடித்தது ஸ்பைனல் கார்டு. கட்டளை போட்டது தான் மூளை, இதயம், ஏதோ ஒன்று. ஸோ அதே மாதிரி மூளை ஒரு ஹாப்பியாக ஒரு இடத்துக்கு அப்படியே ஒரு இயற்கையில் நடக்க சொன்னால் நடந்து போனது ஸ்பைனல் கார்டு. அதே மாதிரி மூளை வந்து ஒரு ஹக் பண்ண சொன்னால் ஹக் பண்ணது யார்? கட்டி பிடிச்சது யார்? ஸ்பைனல் கார்டு. ஸோ ஏதாச்சும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும், மூளைக்கு மகிழ்ச்சியாக ஒரு ஆர்டர் போட்டாலும் தீயதாக ஆர்டர் போட்டாலும் அதை செயல்படுத்துறது வந்து ஸ்பைனல் கார்டு, மோட்டார், சென்சரி எல்லாம் சேர்ந்து. அப்படி இருக்கிறப்போ இது ஏவி விட்ட மூளைக்கே அத்தனை பாதிப்பு வரும் ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அந்த ஏவி விட்டதை செயல்படுத்தின ஸ்பைனல் கார்டுக்கு என்னென்ன வரும்? அப்படித்தான் முதல்ல மூளை பாதிக்குதோ இல்லையோ, ஃபஸ்ட்டு ஸ்பைனல் கார்டு பாதித்து மைக்ரைன், ஒரு பக்கம் தலைவலி வந்து இதெல்லாம் வந்து அப்படி உயிர் போகிற மாதிரி வலிச்சு மரமரப்பு வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க, எனக்கு தலை சுற்றிக்கிட்டே இருக்குங்க, நடக்கவே முடியலைங்கன்னு. அப்புறம் போயிட்டு இதுக்கெல்லாம் போயிட்டு மூளையை போயிட்டு ஸ்கேன் எடுக்கிறது. அது சர்வைக்கலில் நடந்துருக்குது. மூளையை ஸ்கேன் எடுத்தால் நார்மல் தான் வரும். அப்போ இந்த இடத்துல அது நடந்து அதனால தான் வந்து எல்லா செயல்படுத்துறது எல்லாமே ஸ்பைனல் கார்டுங்கிறப்ப என்ன பண்ணுவீங்க? அதுதான் ஃபஸ்ட்டு தேய்மானம் ஆகும். ஒரு நல்ல ஒரு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் ஆகி கோபம் ஆகுறீங்கன்னா ஜவ்வு ஏன் விலகாது? இப்படி ஓங்கி அடித்தப்போ ட்ரெமண்டஸ் ஸ்ட்ரெஸ் அங்கே இருக்கும். அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்னால ஜவ்வு விலகாதுன்னெலாம் நினச்சிக்காதீங்க, விலகுது. இது வந்து மெடிக்கலாகவே ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்னால ஜவ்வு விலகுது, ஸ்ட்ரெஸ்னால எலும்பு தேயுது, ஸ்ட்ரெஸ்னால முழங்கால் தேயுது. வெறும் கழுத்தை விட்டுருங்க, முழங்கால் தேயுது. ஸ்ட்ரெஸ்னால எல்லாமே நடக்குது. ஸ்ட்ரெஸ் என்னென்ன பண்ணுது? கிட்னியை வந்து காலி பண்ணுது. லைக் கிட்னியே போயிடும், கிட்னி ஃபெயிலியரே ஆகிடும். ஸ்ட்ரெஸ்னா ஒரு வாரத்தில் முடிச்சுக்காதீங்க. மன அழுத்தம்னா அது நிறையா இருக்குங்க. போட்டி இருக்குது, பொறாமை இருக்குது, கம்பேர் பண்ணுறது இருக்குது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அப்புறம் அடுத்தவங்களுக்கு ஏதாச்சும் திட்டம் போட்டு பண்ணோம்னா அதுவும் தான். கூட இருந்தே நம்ம குழி பறிக்கிறோம்னா நம்மளுக்கு தான் குழி பறிச்சுக்கிறோம். கூட இருந்து அடுத்தவனுக்கு குழி பறிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு தான் குழி பறிக்கிறோம். ஏன்னா அடுத்தவனுக்கு குழி பறிக்கிறது சும்மா முடியாது. திட்டம் போடணும், உட்காந்து யோசிக்கணும், நடிக்கணும். அது எல்லாமே ஸ்ட்ரெஸ் தான். அதெல்லாமே இது மாதிரி கெட்ட பழக்க வழக்கங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம். இது சீட்டிங் பண்ணுறது, ஏமாத்துறது சும்மா ஏமாற்ற முடியுது இல்லை, திட்டம் போட்டு தானே ஏமாற்ற முடியும். திட்டம் போடுறப்பவே காலி நீங்கள். அப்போவே வந்து அங்கே எல்லாம் வேலை நடந்துடும், அப்போவே நோய் வந்துடும். நீங்கள் ஒரு பக்கம் என்னமோ பெருசாக பண்ணிட்டீங்கன்னு நினைப்பீங்க, ஒரு பக்கம் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். டோட்டலாக தோத்துட்டீங்க. நேர்மையாக, ஜாலியாக, அன்பாக, யதார்த்தமாக, இன்னசென்ட்டாக இருந்துட்டா தப்பிச்சிட்டீங்க. இல்லைன்னா எல்லாத்துலேயும் மாட்டுவீங்க. ஒரு விஷயத்தில் இல்லை, பல விஷயத்தில் மாட்டுவீங்க. ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது. அதுதான் ஆங்ஸைட்டி, கோபம், ஆங்க்ரி, டிப்ரெஷன், அப்புறம் வந்து இல்லூசன், ஆலுசினேஷன், எது தேவையில்லாத நினச்சிக்கிறது, போட்டு அழட்டிக்கிறது, இதெல்லாம் சேர்ந்து தாங்க அங்கே நோயாக மாறுது. அதே மாதிரி சிலர் இன்னசென்ட், ரொம்ப நல்லவங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் கழுத்தில் நோய் வரும், எல்லாத்துலேயும் வரும். ஏன்னா அவங்கள இந்த சமுதாயம் வாழ விட மாட்டேங்குது. இப்போ வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஆகிற கிரிமினல் திங்கிங் படைச்சவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? இன்னொருத்தர் நல்லா இருந்தானா அவனை போய் கெடுத்து விட பார்ப்பாங்க. அப்படின்னு தான் ஸ்ட்ரெஸ் வரும். நம்ம தான் காரணம்னு சொல்லிட முடியாது, ஆனால் முக்கால்வாசி நம்ம தான் காரணம். கால்வாசி வெளியிலேருந்து வர்றது. அதையெல்லாம் தடுக்க கற்றுக்கணும். இன்னசென்ஸ், நேர்மையானவங்க, இல்லை வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறவங்க நெகட்டிவ் எனர்ஜியை தடுக்க கற்றுக்கணும். ரொம்ப துணிஞ்சு செயல்படணும். அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ பெரிய வீர மாதிரி காட்டினாலும் வீரனாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வேறு மாதிரி அவங்களுக்கு ட்ரபுள் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. அவங்களோட நின்று ஜெயிக்க முடியாது. அவங்க பாதியில், நீங்களும் அவங்களும் மோதி பார்த்தா அவங்க வந்து பாதியில் காணாமல் போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பாதியில் அவங்களுக்கு நோயெல்லாம் உருவாகிருக்கு. அவங்க திடீர்னு ஒரு நாளைக்கு ஹார்ட் அட்டாக்ல போயிடுவாங்க. ஸோ அதனால்
என்னன்னா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன் வந்து கேரக்டர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன், இதுக்கும் அதுக்கும் தான் சம்மந்தம் இருக்குது. அது தெரிஞ்சோ தெரியாமலோ உங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொன்னா உங்களுக்கு பிடிக்காது. அதனால வந்து பட் நான் அப்படி கிடையாது. நான் வந்து உண்மையாலுமே நோயை சரி பண்ணணும், உண்மையாலுமே நல்லது பண்ணணும்னு நினைக்கிறப்ப நான் சொல்லி தான் தீருவேன். அதனால இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. மனநிலையை மாற்றி பாசிட்டிவாக ஆகிட்டு அர்ஜென்ட்டுக்கு சரி பண்ண என்கிட்ட எக்ஸசைஸ் எடுத்துக்கலாம். அர்ஜென்ட்டாக எக்ஸசைஸ் பண்ணி உண்மையிலேயே க்யூர் பண்ண முடியும். பழசை வந்து இப்போ மனநிலை மாற்றினா பழைய இன்ஃப்ளமேஷனை வெளியில் அனுப்ப முடியாது, பழைய பிரச்சனையை அனுப்ப முடியாது. கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஆனால் மொத்தத்துக்கும் நோய் வராமல் இருக்கணும், நல்லா இருக்கணும்னா எக்ஸசைஸ் ஒரு 15%, உணவு ஒரு 15%, பேலன்ஸ்ட் டயட், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது. அப்புறம் மனநிலை 70%, பாசிட்டிவாக, அன்பாக, ஒரு ரொம்ப நேர்மையாக, நியாயமாக, இன்னசென்ட்டாக, பெருந்தன்மையாக, ரொம்ப போட்டு சிக்கனம் பார்க்கறது, ரொம்ப சிக்கனத்துக்காக அடுத்தவன் மேலே பழி சொல்கிறது. இவங்க சிக்கனத்துக்காக அடுத்தவன் மேலே சொல்லுவாங்க அந்த சர்வீஸ் சரியில்லை, இது சரியில்லை. ஏன்னா இவங்க ₹1 கொடுத்தா அது ₹1,00,000, அடுத்தவன் 1,00,000 கொடுத்தா அது ₹1. இது என்னங்க கணக்கு? என்ன செலக்டிவ் அம்னீசியாவா? இது மட்டும் மறந்துடும், அது மட்டும் மறக்காதா? எல்லாம் ஒன்று தான். சும்மா ஒரு ₹100 ஒரு விஷயத்துக்கு கொடுத்தோன்னா என்னமோ 100 கோடி கொடுத்த மாதிரியே நினச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் நோய் தான் வரும். நோயை சரியும் ஆகாது. திரும்ப திரும்ப நோய்கள் வரும், திரும்ப திரும்ப வரும், அதிகமாகும். அப்புறம் எதுலேயுமே காப்பாற்ற முடியாமல் போயிடும். அதனால் எல்லாத்துலேயுமே பாசிட்டிவாக யோசித்து இதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.